ஆகா கல்யாணம் சீரியல்ல இனிய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம மகா எப்படியோ தாத்தாவை பேசி மாத்திரையை சாப்பிட வச்சிடுறாங்க. ஸோ நம்ம சூர்யா இது எல்லாமே மறைஞ்சிருந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. நம்ம மகாவோட சாமர்த்தியத்தை பார்த்து நம்ம சூர்யாவே வியந்து போயிட்டாருன்னா பார்த்துக்குங்களேன். அதுக்கப்புறம் மகா வெளியில் வந்த உடனே சூர்யா கூப்பிட்டு தேங்க்ஸ்லாம் சொல்கிறாப்புல. அதுக்கப்புறம் மகா வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் எப்போ என்ன மேலே கோபம் போய் என்கிட்ட பேச வரீங்களோ அப்போ பேசுங்க, மற்றபடி எனக்கு எந்த நன்றியும் சொல்ல வேண்டாம், நான் என்னோட கடமையை தான் செஞ்சேன், இது எல்லாமே தாத்தாவுக்காக தான் நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. மறுநாள் காலையிலேயே வந்து பார்த்திங்கன்னா வக்கீல் வீட்டுக்கு வந்திருக்கிறாரு. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தாத்தா தான் கூப்பிட்டு விட்ருக்காப்லையாட்டுக்கு. இந்த சித்ரா தேவி வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒன்று சொன்னாங்க இல்லையா தாத்தா கிட்ட, அதனால் வந்து பார்த்திங்கன்னா உயிரோடு இருக்கிறப்பயே சொத்தை எல்லாத்துக்கும் பிரித்து கொடுத்துருவோம் அப்படின்னு தான் நம்ம வக்கீலை தாத்தா வர வச்சுருக்கிறாங்க. ஸோ நம்ம தாத்தா வக்கீலை தனியாக கூட்டிக்கிட்டு போயிட்டு தான் பேசியிருக்கிறாப்புல, யார் யாருக்கு எவ்வளோ எவ்வளோ சொத்து அப்படின்னு சொல்லி தான் டீட்டெயிலாக சொல்லி இதை உயிலாக எழுதிக்கிட்டு வாங்க, எழுதி வச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்க பாட்டுக்கு வக்கீலும் எழுதிக்கிட்டு வந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம் அப்படின்னு தாத்தா போகும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக சூர்யா வந்து அந்த உயிலை கிழிச்சு போட்டுடுறாப்புல. இப்போ என்னத்துக்கு நீங்கள் உயில் எழுதுறீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சூர்யா கேள்வி கேட்குறாப்புல. நான் உயிரோடு இருக்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா சொத்தை எழுதி கொடுத்துட்றது தானே நல்லது அப்படின்னு தாத்தாவும் சொல்லி பார்க்குறாங்க. இந்த சித்ரா தேவியோட திட்டம் என்ன அப்படின்னா, எப்படியா இருந்தாலும் சொத்து எழுதி கொடுக்குறப்ப நமக்கும் ஒரு பங்கு வரும் இல்லையா. ஸோ நம்ம பேரில் சொத்து வந்ததுக்கு அப்புறம் நம்ம இஷ்டத்துக்கு ஆடலாம் இல்லையா, அதுக்கப்புறம் இவங்க சொல்கிறதெல்லாம் நம்ம கேட்க தேவையில்லைல்ல, அதுதான் அவங்களோட திட்டம். ஆனால் நம்ம சூர்யா வந்து பார்த்திங்கன்னா இப்போ உயிரை கிழிச்சு போட்டு சித்ரா தேவியோட கனவுல ஆப்ப சொறி விட்டு போயிட்டாப்புல. இதுதாங்க இன்னைய எபிசோடில் நடந்திருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு.